அனைவருக்கும் மகிழ்வான வணக்கங்கள். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் கொங்குநாடு மெட்ரிக் நியூஸ் எக்ஸ்பிரஸின் இந்த வார சிறப்பு பார்வை. செய்தி வாசிப்பாளர்கள் சஞ்சுஸ்ரீ மற்றும் கவினாவர்ஷினி. 29/11/2024 வெள்ளிக்கிழமை அன்று காலை வழிபாட்டு கூட்டத்தின் போது KG முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவ செல்வங்களின் திறமைகளை ஊக்குவிக்கும் விதமாக சதுரங்கம், சிலம்பம், வாள் சண்டை மற்றும் சனிக்கிழமை செயல்பாடுகளில் சிறப்பாக செய்த குழந்தைகளுக்கு எமது பள்ளியின் ஆலோசகர் உயர் திரு முனைவர் ராஜேந்திரன் ஐயா மற்றும் செயலாளர் சிங்காரவேலு ஐயா கையால் சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்கள், கேடயங்கள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்வில் முதல்வர் சாரதா அம்மா மற்றும் ஆசிரியர்கள், மாணவர்கள் பங்கேற்றனர். பள்ளி ஆலோசகர் அவர்கள் மாணவர்கள் இன்னும் பல்வேறு போட்டிகளில் அனைவரும் கலந்து கொண்டு வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துரை கூறினார். 30/11/2024 அன்று நமது பள்ளியில் 39ஆம் ஆண்டு விளையாட்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அன்று காலை 6 முதல் 12ஆம் வகுப்பு வரையில் உள்ள மாணவர்களுக்கான விளையாட்டு விழாவும் மதியம் 1 முதல் 5ஆம் வகுப்பிற்கான விளையாட்டு விழாவும் மிக சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக நாமக்கல் மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் உயர் திரு M. சண்முகம் ADSP அவர்கள் வருகை புரிந்திருந்தார். இவ்விழாவில் பெற்றோர்களும் கலந்து கொண்டனர். நமது வேலகாண்டமட்டி காவல் நிலையத்திலிருந்து துவங்கி ஒலிம்பிக் ஜோதியானது நமது பள்ளி விளையாட்டு வீரர்களின் மூலம் பாண்ட வாத்தியங்கள் முழங்க தலைக்கவசத்துடன் இருசக்கர வாகனங்களில் ஆசிரியர்களின் அணிவகுப்புடன் நம் பள்ளி விளையாட்டு மைதானத்தை வந்தடைந்தது. விழா மேடையில் சிறப்பு விருந்தினர் மற்றும் கொங்குநாடு கல்வி நிறுவனங்களின் தலைவர், தாளாளர், ஆலோசகர், பொறுப்பாளர், செயலாளர் மற்றும் மெட்ரிக் பள்ளி முதல்வர், CBSE பள்ளி முதல்வர்கள், கல்வியியல் கல்லூரி முதல்வர் ஆகியோர் வீற்றிருந்தனர். தமிழ்தாய் வாழ்த்துடன் விழா துவங்கியது. வரவேற்புரை மற்றும் கொடியேற்றும் நிகழ்வு நடைபெற்றது. பின்பு மார்ச் பாஸ்ட் எனப்படும் மாணவர்களின் அணிவகுப்பு 4 அணிகளாக வரிசையாகவும் நேர்த்தியாகவும் சீராகவும் நடந்து வீர வணக்கம் செலுத்தி மைதானத்தில் வரிசையாக நின்றனர். பின்பு ஒலிம்பிக் ஜோதி ஏற்றும் நிகழ்வு நடைபெற்றது. அதன் பிறகு அனைவரும் உறுதிமொழி ஏற்றனர். விளையாட்டு ஆசிரியர் பள்ளியின் விளையாட்டு ஆண்டு அறிக்கையினை வாசித்தார். சிறப்பு விருந்தினரை பற்றி எடுத்துரைத்து அவரை கௌரவித்தனர். சிறப்பு விருந்தினர் உயர் திரு சண்முகம் ADSP அவர்கள் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நல்லுரை வழங்கினார். மாணவர்களுக்கு விளையாட்டு மற்றும் தற்காப்பு கலையின் அவசியம் பற்றி எடுத்துரைத்து வெகு அழகாக பேசினார். மாணவர்களின் ரிலே விளையாட்டினை துவக்கி வைத்தார். அதன் பிறகு ஒவ்வொரு விளையாட்டுகள் முடிந்த பின்பும் குட்டி தேவதைகளாக காட்சியளிக்கும் குழந்தைகள் சேர் அப் டான்ஸ் எனப்படும் உற்சாக நடனத்தினை ஆடினர். பின் மயில் நடனம், வளையங்கள் கொண்ட நடனம், சிலம்பம், கராத்தே போன்ற கலைகளும் பார்க்க கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. பின்னர் விளையாட்டில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள், சான்றிதழ்கள், பதக்கங்கள், கேடயங்கள் ஆகியவை வழங்கப்பட்டன. நன்றியுரை மற்றும் தேசிய கீதத்துடன் இவ்விழா சிறப்பாக முடிந்தது. பின் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள குழந்தைகளுக்கும் கொடியேற்றுதல், ஒலிம்பிக் ஜோதி ஏற்றுதல், மார்ச் பாஸ்ட் எனப்படும் மாணவர்களின் அணிவகுப்பு ஆகியவை சிறப்பாக நடைபெற்றன. வருங்கால வீரர்களான மாணவர்களுக்கும் ரிலே போன்ற ஓட்ட பந்தயங்கள் நடத்தப்பட்டன. பின்பு மாணவ மாணவிகளின் நடனம், சிலம்பம், கராத்தே, சியர் அப் டான்ஸ் போன்ற கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. இவ்விழாவில் மாணவர்கள் மிகவும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். பெற்றோர்கள் பலர் இவ்விளையாட்டு விழாவை கண்டு ரசித்தனர். நன்றியுரை மற்றும் தேசிய கீதத்துடன் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கும் விளையாட்டு விழா வெகு சிறப்பாக அரங்கேறியது. எம் பள்ளியில் மாவட்ட, மாநில, தேசிய அளவில் விளையாட்டு வீரர்கள் உருவாக காரணமாக இருந்த விளையாட்டு ஆசிரியர்களை பள்ளியின் சார்பாக பாராட்டினர். மேலும் என் செய்திகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் கொங்குநாடு மெட்ரிக் நியூஸ் எக்ஸ்பிரஸ் உடன். நன்றி, வணக்கம். வீடியோ பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.